விஷயம். ஸோ இன்றைக்கி வ்ளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ கோவில் கிளம்புறேன். ஸோ நான் கார் எடுத்துகிட்டு 1 மந்த் கிட்ட ஆச்சு. இன்னுமே நான் கோயிலுக்கு போகவே இல்லை. ஸோ இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போக போகிறேன். அதுவும் சாரி வியர் பண்ணிவிட்டு ஹேண்ட் கீ டக் பண்ணிவிட்டு போக போகிறேன். அதுதான் ஸ்பெஷல் எனக்கு. ஸோ கோவிலுக்கு வரீங்களா? அப்புறமா ஸோ ரெடி ஆகிட்டேன் கோவிலுக்கு. ஸோ கார்லேயே நானே தான் ட்ரைவ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே கோவிலுக்கு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் காரில் நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேண்ட் கீ டக் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் ஒரு இதுவாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இதில் என்ன நீங்கள் நோட் பண்ண வேண்டியதுன்னா, ஹேண்ட் கீ டக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேண்ட் கீ டக் பண்ணிவிட்டு கார் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் கிளம்புறேன் நான். ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தது கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் இதுக்கு டைம் கிடச்சிச்சு எனக்கு. ஆக்சுவலாக முருகன் கோயிலுக்கு தான் போயிருக்கோம். இது என்னென்னா, எனக்கு வந்து கனவுல வந்து முருகன் வந்து கார் எடுத்த புதுசில் வந்து கனவுல வந்து முருகன் வந்து இந்த கார் எடுத்துகிட்டே நான் வந்து அவரோட சன்னிதானத்துக்கு போகிற மாதிரி, அவரோட கோவிலுக்கு போகிற மாதிரி எனக்கு கனவுல வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். அது நானே ட்ரைவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பிட்டேன் நான். ஸோ இது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரூர் கோயில்கிட்ட போனோம். ஆக்சுவலாக ஓஎம்ஆர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எப்படி நான் ட்ரைவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹேண்ட் கீ டக் பண்ணியிருக்கேன். அது சீட் கவர் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க் பண்ணிட்டேன், கோவில்கிட்ட வந்துட்டேன். ஸோ பார்க் பண்ணிவிட்டு இப்போவும் நான் ஹேண்ட் கீ டக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க திருப்பூரூர் முருகன் கோயில். சூப்பராக இருந்தது பார்த்துக்கோங்க. குளம், படிக்கட்டுலாம் வச்சு நான் இது மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. தெரிஞ்சுதான் பிஃபோரே வந்துட்டு இந்த குளத்தில் இறங்கி நான் ஏதாவது வீடியோ பண்ணியிருப்பேன். பட் ஆல்ரெடி டைம் 6 ஆகிடுச்சா. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து இதில் இறங்கினா டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாமிக்கு அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு அங்கேருந்து எனக்கு தலைக்கு வந்து பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டேன். பூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 முழம் வந்து 80 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ ஓகே, அவர் 100 ருபீஸ்க்கு தரேன்னு சொன்னார். என் தலைக்கு அது ரொம்ப அதிகங்கண்ணா, அதனால சொல்லிட்டு 100 ருபீஸ்க்கு மட்டும் வாங்கிட்டேன். அப்புறம் அதுவும் வாங்கிட்டேன். அப்புறம் தலையில் பூ வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஹேண்ட் கீயை கழட்டி நான் கையில் வச்சுட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கின்னு பார்த்து முருகன் கோயிலில் வந்து அந்தளவுக்கு பெருசாக கூட்டம்லாம் இல்லை. ஒரு 10-15 பேர் தான் வந்து போயிட்டுருந்தாங்க. ஸோ
ஆக்சுவலாக அது வந்து வேறு சாமி. அந்த சாமியை கும்பிட்டாச்சு. இப்போ அடுத்தது முருகனை போய் கும்பிட போகிறோம். கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலில் போயிட்டு முருகனை சாமி கும்பிட்டுட்டு என்னோடய கார் கீ எடுத்து முருகனோட பக்கத்தில் வச்சு முருகன் பக்கத்தில் வச்சு நான் ஃப்ரண்ட்டில் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரண்ட்டில் போயிட்டு முருகன் காலியாக இருந்தாருங்க. அவரை போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டு வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஹேண்ட் கீ டக்கும் இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. முருகனை நல்லா கும்பிட்டு வந்தோம். அப்புறம் வர வழியில மதுரை ஜிகிர்தண்டா இருந்துச்சு. சரி அதையும் வாங்கி சாப்பிடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. மதுரை ஜிகிர்தண்டா. ஸோ நல்லா இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ குடித்த உடனே நைட் ட்ரைவ் டைம் 7 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நைட் ட்ரைவும் பண்ணி பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நைட் ட்ரைவ் போயிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய நைட் ட்ரைவு. ஃபஸ்ட் டைம் காரில் வந்து ட்ரைவ் போனேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, முடிஞ்சிடுச்சு. வண்டி நானே ட்ரைவ் பண்ணி நானே வந்து ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் லாங் ட்ரைவ் போய் சாமி முருகன் என் கனவு வந்து சொன்ன மாதிரி நான் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் முருகன் கோயிலுக்கு. ஸோ ஹேண்ட்கி டக் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது டிரைவிங்கில் வந்து ஏதாச்சும் வ்ளாக்ஸ் அது மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, எங்கே என் பூ? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். Until then, bye from Sri Janaya.